சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுறத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. ஆமென். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெஸ்ட் திங்ஸ் இந்த உலகத்துல இருக்குது, எவ்வளோ மேன்மையான காரியங்கள் இந்த உலகத்துல ஆண்டவர் பிக் பண்ணணும்னு நினைச்சா மேன்மையான மனிதர்கள் ஆண்டவருடைய பாதத்தையே பிடிச்சிட்டு இருக்க எத்தனையோ பெஸ்டானவங்க இருக்கும்போது தரம் இழந்த நம்மை தேடி அவர் வந்தார். ஆமேன். தரம் இழந்த நம்மை தேடி அவருடைய அன்பு வந்தது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க இருக்கிறாங்க, நல்ல கரெக்டா பங்க்சுவலா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கீழ்படிறவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தமா வைராக்கியமா உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு மத்தியில தரம் இழந்த என்னை தேடி வந்தார். ஆமேன். தரம் இழந்த நம்மை தேடி அவர் வந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை அவர் தந்திருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தரம் இழந்தவர்களாய் இருந்த போது நம்மை தேடி வந்து நம்மை தரம் மிகுந்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். தரம் இழந்த நிலைமையிலே நம்மளை வைக்கல. ஆமேன். நம்ம கடந்த வாரங்களிலிருந்து ஒரு புதிய பயணம் துவக்கி இருக்கிறோம், சீஷத்துவ பயணம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. ஹல்லேலூயா. ஸோ சீஷத்துவ பயணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சீஷர்களை உருவாக்குகிற ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன், இந்த சீஷத்துவ பயணம் என்பது வாருங்கள் என்ற அழைப்பில் துவங்கி போங்கள், நீங்கள் உலகம் எங்கும் போய் அந்த போங்கள் வரைக்கும், வாருங்கள் டு போங்கள், அதுதான் இந்த சீரீஸோட ஒவ்வொரு செக்மெண்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடந்த வாரத்தில் நம் வாருங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பார்த்தோம்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆமென். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஸோ நம்ம இந்த கரையில் இருக்கிறதற்காக நம்ம உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம ஊழியம் இந்த கரையோட முடிந்து போக போறது அல்ல. அது அக்கறைக்கு போய் என்ன பண்ணணும்? நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. இங்க ஜலத்திலேயே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அக்னியில ஞானஸ்நானம்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஆமேன். அங்க போய் பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யறத பார்க்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஆமேன். ஸோ கர்த்தர் நம்முடைய ஊழியத்துல அக்கறைக்கு போகிற அனுபவத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பணும். அப்போ இயேசு சொல்றாரு, முதலாவது சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஸோ வாருங்கள்ங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம் அதை. ஸோ இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழே, வாருங்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். மார்க் 6:31 வாசிக்க கேட்டபடியே இந்த வசனம் சொல்லுகிறது, இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். போன வாரம் தான் அக்கறைக்கு போகணும், இங்கே இருக்கக்கூடாது, எந்திரிங்க, ஓடுங்க, உட்காராதீங்கன்னு சொன்னீங்க. இந்த வாரம் வந்து இளைப்பாருங்கள்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உண்மையான இளைப்பாறுதல் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு கடந்து செல்ல போறோம். ஆமென். உண்மைக்குமே கர்த்தர் இந்த வாரம் உலக பிரகாரமாவும் ஆவிக்குரிய பிரகாரமாவும் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு தரப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏன்னா ஏசப்பாவோட ஊழியம் துவங்கி அவர் மிராக்கிள்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போன இடங்களிலெல்லாம் வார்த்தை வெளிப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. அவர் கூப்பிடாமலேயே அவர் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஹைட் பண்ணி தான் அவரை கூட்டு போற மாதிரி. ஏன்னா அவர் இருக்கிறாருங்கிறது தெரிந்து ஜனங்கள் ரொம்ப துரிதமாய் அவர் பக்கத்துல என்ன பண்ணிடுறாங்க? ஓடி வந்துடுறாங்க. இந்த காரியத்துல அற்புதம் நடந்துராதா, இவர்களுக்கு அற்புதம் நடந்துராதான்னு ஒவ்வொரு தரப்பட்ட ஜனங்களையும் இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வந்து இயேசு கிட்ட வருகிறவர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குது நாளுக்கு நாள். வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட என்ன இல்லையா? நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஊழியம் என்ன ஆயிடுச்சு? பிஸி ஆயிடுச்சு. அப்போ இயேசு சொல்றாரு, நம்ம இளைப்பாறும்படி போவோம். இந்த மார்க் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த மார்க் 6வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இங்க இமோஷனலான ஒரு ஃபேஸ் ஏசப்பாவுக்கு நடைபெறுகிறது. யோவான் ஸ்நானகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு
மரியாளுக்கு கேப்ரியேல் தூதன் வந்து உனக்கு வந்து ஒரு பரிசுத்த ஆவினால் ஒரு குழந்தையை நீ உற்பவித்து நீ பெற்றெடுக்க போகிறன்னு சொல்லும் போது உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் குழந்தை கரு விட்டுருக்குறாங்க. மல்லடியா இருந்த அவளுக்கு இது 6வது மாதம் என்று கேப்ரியேல் சொன்னார்ல, அந்த 6வது மாதம் வயிற்றுல இருந்தது தான் யாரு? யோவான் ஸ்நானகன். உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்துனா யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் யாரு? சொந்தக்காரங்க. சரியா? யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் கொடுத்தாருல, அது யாரு? யோவான் ஸ்நானகன். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார்ல, அது யாரு? யோவான் ஸ்நானகன். ஏன் அவருக்கு ஸ்நானகன் என்று பேர் வந்தது? அவர் என்ன பண்றாரு? ஸ்நானம் கொடுக்கிறார், ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அதனால அவருக்கு யோவான் ஸ்நானகன் என்று வேதம் அவரை அடையாளப்படுத்துது. இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் உட்கொண்டு பரலோகத்தின் ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை செஞ்சுட்டு இயேசு ஊழியத்தை துவக்கிற நாட்கள்ல இப்போ ஒரு செய்தி வருது. ஏரோது அந்த அரசவையில ஒரு பெண், சிறு பெண் நடனம் ஆடுறா. அந்த ஏரோதியால், அந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. இன்னைக்கு நான் அதை எடுத்தால் ரொம்ப டைம் ஆயிரும். அந்த பெண், சிறு பெண் டான்ஸ் ஆடும்போது ராஜா முன்னாடி எல்லாரும் வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடிட்டாங்க. அப்போது ராஜா எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாரு, அந்த பொண்ணை பார்த்து, அம்மா உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். அப்போது அந்த பெண் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன கிஃப்ட் கேட்கணும்? ராஜா கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன வெறியோ கோவமோ தெரில. அந்த அம்மா கேட்குறாங்க, யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு பிளேட்ல வச்சு எனக்கு வேணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு முறை அந்த ஏரோதியால், அந்த சகோதரியோட தவறான நடத்தையை இந்த யோவான் ஸ்நானகன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி அதை எச்சரிச்சிருப்பாரு. அந்த கோபம் அவங்க மனசுலயே இருந்ததுனால எப்போ இவன் தலையை கீழே தள்ளணுங்கிறதுலயே அவங்க கங்கணம் கட்டி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கான கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இதை யூஸ் பண்ணி யோவான் ஸ்நானனுடைய தலையை எடுத்துருவான். ஆனால் இது ஏரோதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவன் அரசவையில் எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, என்ன கேட்குறியோ தரேன்னு வாக்கு கொடுத்துறாரு. அந்த காலத்தில் ராஜாக்கள் சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜா ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிடணும். அது அவங்க ஒரு வார்த்தையை அவங்க ரொம்ப வேல்யூபிளாக அவங்க பார்க்குற டைம். அப்போது அவருக்கு மனதில்லாத இருந்தாலும் சரி போங்க, அப்படி அதை பெண்ணுக்கு கேட்ட மாதிரியே வந்து கொடுத்துருங்க. இப்போ அதே போல யோவானுடைய தலை அது வெட்டப்பட்டு அந்த பிளேட்ல வைக்கப்பட்டு கிஃப்டா ஒரு தாளத்துல வைக்கப்பட்டு வந்து கிஃப்டா அந்த பெண்ணுக்கு, நடனம் ஆடின பெண்ணுக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இப்ப யோவானுடைய ஊழிய பயணம் அன்னையோட என்ன பண்ணிருச்சு? சிரச்சேதம் பண்ணப்பட்டாச்சு. இயேசு இங்க ஊழியத்துல பிகினிங் ஸ்டேஜ்ல அதே யோவானுடைய கரத்தினால ஞானஸ்நானம் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கி ஊழியத்துல யோவானை விட பிஸி ஆகுறாரு. யோவானுடைய சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, பலத்த காரியங்கள் இயேசு இப்போ வந்தார், ஊழியம் ஆரம்பிச்சார், எவ்வளோ பெரிய பாப்புலர் ஆயிட்டாரு, நீங்கள் இன்னும் ஒட்டக உடைய அணிந்து கொண்டு வெட்டுக்கிளியை சாப்பிட்டு இன்னும் உங்கள் ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் கூடலையே, இன்னும் அப்படியே தானே இருக்குங்கும் போது யோவான் அவ்வளோ நேர்த்தியாய் காரியங்களை சொல்லி சீஷர்களை வழி நடத்துறாரு. இப்போ இயேசு ஊழியத்துல பிஸி ஆகிற இந்த டைம்ல இயேசுக்கு ஒரு செய்தி வருது. உன் இனத்தானாய் இருக்கிற உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த மனிதர், அந்த ஊழியரை என்ன பண்ணிட்டாங்க? சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களை ஆவிக்குரிய பாதையில வழி நடத்துற ஒரு போதகருக்கு ஏதோ ஒரு காரியம், உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு ஏதோ ஒரு காரியம், நீங்க ஊழியத்துல பிஸியா இருக்கீங்க, அவங்களாலதான் நீங்க வளர்ந்தீங்க, அவங்களால அவங்கள கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ இமோஷனலா ஊழிய பாதையிலையும் அது ஒரு பெரிய பெயின். இது தாண்டி எலிசபெத்து கருவுற்று இருக்கிறாள், மரியாள் போய் 3 மாதம் எலிசபெத்தின் வீட்டிலே தங்கி இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ போய் தங்கி இருக்கிறதக்க அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அவங்க ஆலயத்திற்கு போகும்போது ஒன்னா போயிருந்திருக்கலாம். 12 வயதுல இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்துறதுக்கு போறாங்கல்ல பண்டிகை நாட்கள்ல, ஒன்னா போயிருந்திருக்கலாம், ஒன்னா விளையாண்டுருக்கலாம் சின்ன வயசுல. ஏன்னா அவர்கள் குறிப்பிட்ட வயதுல தானே வனாந்தரத்துக்கு போய் தேவ நடத்துதலின்படி ஊழியத்தை துவங்குறாரு. அப்போ அவருடைய சின்ன காலகட்டங்கள், சின்ன வயசுல எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒன்றா விளையாண்டு இருக்கலாம், ஒன்றா வேலைகளை செய்திருக்கலாம், மற்ற காரியங்களை ஒன்றா கவனித்துட்டு இருந்த, தன்னோடு கூட இருந்த தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, தன்னுடைய உறவினர், தன்னுடைய ஸ்பிரிச்சுவலி தனக்கு முன்னோடியாய் ஓடி தனக்கான பாதையை செவ்வைப்படுத்தின யோவான் இன்னைக்கு என்ன பண்ணல? இன்னைக்கு உயிரோட இல்லை. இந்த செய்தி இயேசுவின் காதுக்கு வருகிறது. இது ஒரு பக்கம், நம்பர் 1. நம்பர் 2, சீஷர்கள் போய்
இயேசு தங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை ஊழியத்துல செஞ்சு அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசுகள் துரத்துறதெல்லாம் பார்த்து அவர்கள் உபதேசிக்கிற காரியங்களை சொல்லி அதை குறித்து ஜனங்கள் சொல்ற ரெஸ்பான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இயேசுவினிடத்துல வந்து என்ன பண்றாங்க, இப்படி நடந்தது ஆண்டவரே, இப்படி நடந்தது அப்படின்னு தங்களுடைய நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிட்ட சொல்றாங்க. 2 விதமான காரியங்கள், ஸ்பிரிச்சுவலி ஒரு சந்தோஷமான காரியமும் இமோஷனலி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு காரியத்தையும் இயேசு என்ன பண்றாரு, ஃபேஸ் பண்றாரு. அந்த டைம்ல இயேசு சொல்லுகிறார், வாங்க இளைப்பாறும்படி போவோம். ஆமென். இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு எப்போ அவசியம்னு புரியுதா? when ஸ்பிரிச்சுவல் பெயினும் இமோஷனல் பெயினும் உங்களை வந்து ஸ்ட்ரக் பண்ணும்போது நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷன், இந்த டைம் இளைப்பாறுதலுக்கான நேரம்னு நீங்க எடுக்கணும். ஆமென். நீங்கள் இளைப்பாற வேண்டிய நேரம் எது என்றால், இமோஷனலான காரியங்கள் உங்களை அமிழ்த்த ட்ரை பண்ணும் போதும், இல்லை ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப புகழ்ச்சி, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பிளெஸிங்கான காரியங்கள், நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்திலையும் நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷன் என்னவா இருக்கணும், இளைப்பாறும்படி போவோம். அப்படி அந்த இளைப்பாறுதல்ல என்ன இருக்குது அப்படின்னா, மார்க் 6வது அதிகாரம் 45, 46, 47 இதே சம்பவத்தை நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்துல படிக்கிறோம். இந்த 2 சாப்டர்ஸ்லயுமே மத்தேயும் அதை நோட் பண்றாரு, மார்க்கும் அதை நோட் பண்றாரு. என்னன்னா, அவர் சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அவர் தனிமையா இருக்கணும். நான் தனிமையாய் மலை மேலே ஏறி நான் பிதாவோடு தனித்து இருக்கணும் அப்படின்னு சீஷர்களை துரிதப்படுத்துகிறத 2 பேரும் என்ன பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. இதுல மத்தேயு 14வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்யறாரு, வனாந்திரமா ஒரு இடத்துக்கு தனியா போயிட்டு இருக்கிறாருங்கிறத கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து, ஆக்சுவலா இயேசு படவுல ஏறி போறாரு, ஆனா ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு படவுல ஏறி வனாந்தரத்திற்கு போய் இளைப்பாறணும்னு போறாரு. ஜனங்கள் எப்படி வராங்களாம், இது இப்படி போய் ஷார்ட்கட் போனா அவரை ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கால்நடையாய், தாகத்தோடு, கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரான்னு ஏக்கத்தோடு கால்நடையாய் அவரை பின்தொடருகிற ஒரு பிரயாசம் மிகுந்த ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் பெற்ற அதிகாரத்தினால அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடக்கிற அந்த சந்தோஷ செய்திகளின் அந்த களிப்பு, அந்த சந்தோஷத்தின் நிறைந்த சீஷர்களின் கூட்டம் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல இயேசுவுக்கு பர்சனலா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒருவனுடைய பிரிவு. ஒரு நல்ல ஊழியனை இந்த உலகம் இழந்துருச்சு, ஒரு நல்ல ஊழியன் சிரச்சேதம் பண்ணப்பட்ட, அநியாயமா அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டதுங்கிற மிகுந்த வருத்தம் ஒரு பக்கம். இமோஷனலி அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல, ஊழியத்தின் பாதைகள்ல இருக்கலாம், சீஷர்களாய் உருவாகி கொண்டு இருக்கிற நாம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கிற வேண்டியது எதுல தான், இமோஷனலி, மென்டலி நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 3 விதமான காரியங்கள் எப்படி இயேசுவுக்கு நடந்ததோ, இதே போல அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இமோஷனலா வருகிற பிரச்சனைகள், ஃபேமிலிஸ் மூலமா, நம்மளுடைய க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறவங்க மூலமா, நம்முடைய குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், படித்த காரியங்கள்ல, அதே டைம்ல ஊழியத்துல பார்த்தோன்னா ஒரு பக்கம் வளர்ச்சிகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு கூட்டம் ஏக்கத்தோடையும் பாரத்தோடையும் கட்டுகளோடையும் விடுதலை பெற முடியாம ஒரு தாக்கத்துக்கு, ஆண்டவர் எங்களுக்காக ஏதாவது செய்திட மாட்டாரா, இந்த ஊழியர்கிட்ட போனா ஏதாவது பேசிட மாட்டாரா, இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதான்னு ஏக்கத்தோடு கால்நடையாய் பின்தொடருகிற அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரயாசம் தான். அவங்களுடைய ஸ்டேட்ல இருந்து பார்த்தோன்னா கால்நடையாய் பிரயாசப்பட்டு வந்து ஆண்டவர் ஏதாவது அற்புதத்தை செய்திட மாட்டாரா. இந்த 3 கூட்டங்களும் உங்களை எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். இந்த 3 கூட்டங்களையும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அவருடைய எண்ணம் ஃபுல்லா என்னவா இருக்குன்னா, நான் இளைப்பாறணும், நான் இப்போ போய் என்ன பண்ணணும், இளைப்பாறணும். அந்த இளைப்பாறதுக்கு முன்னாடி இந்த கால்நடையாய் வந்த கூட்டங்கள் அவருடைய இருதயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால இளைப்பாறுதலை கொஞ்சம் என்ன பண்ணி வைக்கிறாரு, கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு அந்த ஜனங்களுக்கு உபதேசிக்கிற அற்புதங்கள் நடைபெறுது. முடிச்ச உடனேயே அவருடைய மைண்ட்ல ஃபுல்லா என்ன இருக்கு, நான் இப்போ இளைப்பாற போகணும். அந்த காரியங்கள் முடிச்ச உடனே ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு தோணிருச்சு,
இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன். சீஷர்களை அர்ஜ் பண்றாரு, துரிதப்படுத்துகிறார். மத்தேயும் அதை நோட் பண்றாரு, மார்க்கும் அதை நோட் பண்றாரு. என்ன பண்றாரு இயேசு? துரிதப்படுத்துறாரு. ஹரிபரியா கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹரிபரியா அனுப்பிவிட்டு பிதாவோடு கூட போய் தனிமையாய் மலையில ஏறார். ஆமென். இளைப்பாறுதல் என்றால் என்ன? தனித்து போய் மலையேற அனுபவத்துக்கு பேரு தான் என்னது? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம், ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற நிறைய ஒருவேளை ஊழியர்கள் சொல்லி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரம் ஃபுல்லா ஊழியம் செஞ்சிட்டோம், இன்னைக்கு ரெஸ்ட், அதனால எங்க போறோம்? ஒரு மேட்ச் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இந்த கேம்ஸ் போய் விளையாண்டுட்டு வந்துடலாம், இல்லை இன்னைக்கு ஒரு மூவி போய் பார்க்கலாம், ஜஸ்ட் கார்ட்டூன் அனிமேட்டிக் மூவி தான் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு இளைப்பாறுதல் எப்படி இருக்கு? உலக பிரகாரமாய் நம்ம இளைப்பாறுதலை தேடி போறோம். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் தான்ப்பா உங்களுக்கு இளைப்பாறுதல். வேற எங்க போனாலும் அது என்ன பண்ணாது? கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இளைப்பாறுதலுக்காகவே உண்டாக்கப்பட்டதுன்னு இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. டிவி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. உலக பிரகாரமாய் நடத்தப்படுகிற பல போட்டிகள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நடத்தப்படுது, பொழுதுபோக்குகளுக்காக, ஜஸ்ட் ரிலாக்ஸ்க்காக. இந்த உலகத்துல உச்சக்கட்ட பாவங்கள் அனைத்துமே ஜஸ்ட் ரிலாக்ஸ்னு ஆரம்பிச்சது தான். தேவன் சொல்லுகிறார், ஒருவன் இளைப்பாறுதலை விரும்புகிறான்னா, ஒருத்தனுக்கு இளைப்பாறுதல் நிச்சயமா வேணும்னு அவன் நினைச்சான்னா அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் மட்டும்தான் ஆப்ஷன். ஆமென். இயேசு மட்டும்தான் ஆப்ஷன். உங்க மனசுல சமாதானம் இல்லையா? இமோஷனலி ஓவர்வெல்ம்டா இருக்கிறீங்களா? ஒருவேளை நிரம்பி வழிகிற மாதிரி, இதற்கு என்ன தீர்வு காணுன்னு தெரியல, ஒருவேளை அன்புல லாக் ஆகி, அன்பு நிமித்தமாவே ஃபேமிலிஸ்ல நிறைய போராட்டங்கள் வரும், இல்ல ஒரு சின்ன ஈகோனால போராட்டங்கள் வரும், பொசசிவ்னஸ்னால போராட்டங்கள் வரும். இது எல்லாவற்றிற்குமான தீர்வு இளைப்பாறுதலை தருகிற இயேசுவினிடத்துல மாத்திரமே உண்டு. ஆமென். நீங்க இளைப்பாறுதலுக்காக வேற எங்க போனாலும் அது டிசாஸ்டர்ல தான் வந்து முடியும். டிசாஸ்டர் தான் அதனுடைய முடிவு. நமக்கு நிம்மதியை தராது. இளைப்பாறுதலை எடுத்து விட்டு தான் அது நம்மளை அனுப்பும். ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இளைப்பாறுதலை நம்ம விட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம்? வருவோம். நாம் இதற்காக அதுக்குன்னு இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க நான் சொல்லலை. நம்ம உலகத்துல வாழுகிறோம், நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய நோக்கம், நீங்கள் இளைப்பாற செல்வதற்கான நோக்கம் என்னவா இருக்கு? நான் இப்போ அங்கே போனால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிரும், நான் இந்த ட்ரிப் 1 வீக் பிளான் பண்ணி போகிறேன், எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிரும். கிடைக்காது. இளைப்பாறுதல் இயேசுவிடத்துல மட்டுமே கிடைக்கும். ஆமென். இயேசுவை கூட்டிட்டு நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் இளைப்பாறுதல். இயேசுவோடு கூட எங்க அமர்ந்திருக்கிறீங்களோ அங்கதான் இளைப்பாறுதல். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்குறார், நீங்க கிளம்புங்க. நான் உங்களுடைய அப்ளாசஸ், உங்களுடைய டெஸ்டிமனிஸ்லாம் கேட்டு எனக்கு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு ஊழியர்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது சில டெஸ்டிமனிஸ் கேட்கும்போது, பரவாயில்ல கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, ஓகே அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வருதுல்ல. இயேசுவுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது அவருக்கு இளைப்பாறுதலை திரும்ப கொடுக்கல. அவர் இழப்பு, அவர் சந்திச்சிருக்கிற அந்த இழப்பு அவருக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை, அந்த நினைவுகள், இந்த யோவானை குறித்ததான காரியங்கள் அவர் மனசுல ஓவர்வெல்ம் ஆயிட்டு இருக்கு. இதை தாண்டி அவருக்கு அந்த கால்நடையாய் நடந்து வந்த ஜனங்கள் மேல ஒரு கரிசனை வந்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? நின்றுறாரு. என் இளைப்பாறுதலை கூட ஹோல்டு பண்ணுவேன்னா அது யாருக்காக தான்? என் ஜனங்களுக்காக. ஒரு ஊழியனுக்கு, ஒரு சீஷனுக்கு அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணணும்? வரணும். நமக்கு சீஷர்களாகி நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும். எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருந்துகிட்டே தான். இன்னைக்கு 10,000 ரூபா தேவைன்னா நாளைக்கு 15,000 ரூபா தேவை வரப்போகுது. மாறப்போகுதா? இல்லை. வேணா அது லட்சமாக மாறுமே தவிர, கோடியாக மாறுமே தவிர தேவை இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. கடைசி நம்ம பெட்டியில் பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் தேவை என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும்? இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்முடைய நோக்கம், நம்முடைய ப்ரையாரிட்டி அது எது மேலே நம்ம வச்சுருக்கிறோம்? நான் சீஷனாக வந்துட்டேன், நான் சீஷனாக இயேசுவுக்காக பாட அனுபவிக்கணும்னு வந்துட்டேன், நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு சிலுவை தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு எது இப்போ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி? எனக்கு இங்கிருந்து ஒரு பிரச்சனை, அங்கேருந்து ஒரு பிரச்சனை, அங்கேருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷன் இப்போ எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு தேவ சமூகத்துக்கு ஓடணும். அதுதான் சொல்யூஷன். ஆமென். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல போய் இளைப்பாறுதலை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். இயேசுவுக்கே பிதாவின் இடத்துல இளைப்பாறுதல் தேவைன்னா, இன்னைக்கு ஊழியர்களாகி இருக்கிற நாம் ஒரு வாரம் ஊழியம் செய்கிறோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணுறோம்.
யோசிச்சு பாருங்க, 7 பிரசங்கம் கொடுக்குறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனா இயேசு ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபம் பண்ணார், பகல்ல ஊழியம் செஞ்சார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. முழுக்க பிதாவோடு தனித்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாராம். பகல்ல பிரசங்கம் பண்ணினார், பகல்ல பிசாசுகளை துரத்தினார், பகல்ல அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஃபுல்லா என்னதுதான் ஊழியம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை போய் ஜெபிக்கிறோம். இல்லை. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது முதல்ல இளைப்பாறுதல், முதல்ல ப்ரையாரிட்டி இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் சரியா நடந்ததுன்னா ஊழியம் சரியா நடக்கும். ஆமேன். இங்க வந்து உட்கார்ந்துட்டு தீட்டப்படாத கத்தியை வைத்து மரத்தை உட்கார்ந்து அருன்னு 2 வருஷமா 20 வருஷமா அறுத்து கொண்டு இருப்பதை காட்டிலும் 2 நாள் உட்கார்ந்து நல்லா ஷார்ப் பண்ணிட்டு ஒரே வெட்டில வெட்டி போட்டு என்ன பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம், நிறைய வெட்டலாம். ஆமேன். கர்த்தர் அதை நம்ம இடத்துல விரும்புகிறார். இன்னைக்கு இளைப்பாறுதல் இயேசுவிடத்துல இருக்குதுன்னு ஊழியர்கள் நம்ம பிரசங்கிக்கிறோம், அப்படிதானா? அந்த பிரசங்கம் யாருக்குன்னு நினைக்கிறோம் தெரியுமா? தெருக்களிலே நிற்கிற ஆண்டவரை பற்றி அறியாத புறஜாதி ஆத்துமாவுக்கு வாங்க, இளைப்பாறுதல் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. நீ இயேசுப்பா கிட்ட போய் இளைப்பாறுறியா? டெய்லியும் நீங்களும் நானும் போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இளைப்பாறுறோமா? இளைப்பாறுதல்ங்கிறது எல்லாம் முடிச்சு முட்டி மோதி களைத்ததுக்கு பிற்பாடு அல்ல. இயேசு ரெகுலரா பிதாவோடு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த இளைப்பாறுகிற அனுபவத்தோடு கூட இருந்தார். இளைப்பாறுகிற அனுபவம் அவருக்கு ரெகுலரா இருந்த போதிலும் அவர் மிட் ஆஃப் த டைம்ல அவருக்கு ஒரு தாக்கம் வந்தோடனே டக்குன்னு அவர் மைண்ட் எங்க தான் டைரக்ட் பண்ணுது? அங்க சார்ஜ் குறைஞ்சிருச்சு, மறுபடியும் போய் என்ன பண்ணிக்கோ, பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கோ. நம்மளுடைய பேட்டரி என்னைக்கு கடைசியா சார்ஜ் செய்யப்பட்டது? நீங்க நினைக்கலாம் டெய்லி 1 hour ஜெபிச்சா என் பேட்டரி சார்ஜ் ஆயிரும். சார்ஜ்லாம் ஆகாது. பேட்டரி செத்து போகாம காப்பாற்றப்படும். ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் சும்மா போய் ஒரு பி டைப்போ சி டைப்போ உள்ள ஃபோனில் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஹெட்டை சொருகிட்டு சுவிட்சை போடாமல் அல்லது சரியாக சார்ஜை சொருவாமல் இல்லை ஃபோனை ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தால் ஏறுமா சார்ஜ்? ஒரு ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபா ப்ராப்பர்ட்டியே அந்த அளவுக்கு பாதுகாப்பு காரியங்களை அது எதிர்பார்க்கும் என்றால் இந்த சார்ஜரு இவ்வளோ வோல்ட் கரண்ட் வரணும், இந்த ஏசி கரண்ட் வரணும், இந்த டிசி அது மாறணும், இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் உள்ளே இருந்து தான் அது என்ன பண்ணுது, கிரீஸ் இது. நீங்கள் போய் 1 மணி நேரம் பாடி துதிச்ச உடனே சார்ஜ் ஏறும்னு நினச்சிட்டு எந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நான் இன்னைக்கு 1 hour ஜெபிச்சுட்டேன், நான் பவர் பேக்டு கிறிஸ்டியன் அப்படி ஒரு மனசில் என்ன இருக்குல்ல, நான் போய் யுத்தங்களை நடத்துவேன், ஈட்டியை ஓங்கி சத்துருக்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன். முடியாது. இயேசு தினந்தோறும் இளைப்பாறினார் தேவனுடைய சமூகத்துல, பிதாவோட சமூகத்துல இருந்த போதிலும் அவருக்கு இமோஷனலா ஒரு காரியம் வரும்போது அவரால் சுயமா யோசிக்க முடியல. நான் சுயமா யோசிக்க முடியலன்னா அவருடைய இன்னபிலிட்டியை நான் சொல்லலை. அவர் யோசிக்கணும்னா சரி போய் யோவானுடைய தாயாரை போய் என்னன்னு பார்ப்போம், இல்லை இந்த காரியங்களை என்னன்னு போய் விசாரிப்போம், அப்படியா வேற என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு விசாரிப்போம். அவர் அதை குறித்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. யோவான் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இன் ரெஸ்பான்ஸ் யோவானுக்கு என்ன நடந்தது, யோவானா அப்படின்னு அவர் பேசல. வாங்க கிளம்புவோம், இளைப்பாறும்படி போவோம். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய மனதை ஆழ்த்துகிற ஒரு சம்பவம் வந்தாலும் அப்படியா நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சம்பவம் என்ன நடந்தது, என்ன ஏதோ ஆதாரங்கள் இருக்கா, அதை பத்தியே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, சம்பவம் கேள்விப்பட்டாச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இனிமே நான் செய்ய வேண்டிய கிரியை நான் இளைப்பாற போகணும். ஆமே, நான் போய் பிதாவின் இடத்துல இந்த காரியத்தை குறிச்சான பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நம்மளே சார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இதை இவர்கள் இப்படி 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 பேசிடலாமா, இப்படி சொல்லிடலாமா, இப்படி கேட்டுடலாமா, இவர்களுக்கு இப்படி இதை புரிய வச்சிடலாமா, நிறைய நம்மளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 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 அந்த சன்னல் பின்னல்களை இன்னும் சிக்கலாக தான் ஆக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனை வந்த மாத்திரத்துல, அந்த காரியம் உங்கள் செவிகளில் விழுந்த மாத்திரத்துல தேவனிடத்துல போய், தேவனே தேவனுடைய பாதத்துல தனித்திருந்து, ஏசப்பா இதற்கு எனக்கு பலனை தாங்க, இதை நான் எப்படி சார்ட் பண்ணணும், இதற்கு நான் ஏன் இயேசுக்கு இன்எபிலிட்டியா, இயேசுவால முடியாதா, இந்த காரியங்களை அவரால் நிவர்த்தி செய்து ஓவர்டேக் பண்ணி போயிருக்க முடியாதா? அவர் 100% மேல பிதாவை சார்ந்திருந்தார். ஆமே, அதைத்தானே இதை அடையாளப்படுத்துது. அப்ப இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதல் தேவனிடத்துல போய் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் முழுக்க முழுக்க எனக்கு அவரை சார்ந்திருந்தாதாங்க என் உயிரே என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். என் பேச்சு, என் வாய் வேலை செய்யணுமா, நான் அது தேவனை முழுக்க சார்ந்திருந்தாதான். என்னால் தனியாக விட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, தனியாக என்னுடைய காரியங்களை செய்ய முடியாது, தனியாக என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக என்னால் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே வரும்போது முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே போகும்போது
அப்படியாம்மா, அவங்க இப்படி சொன்னாங்களா, அப்படியா, நீ இப்படி சொன்னியா, அப்படியா, இப்படியா. அதனாலதான் அந்த பிரச்சனை இன்னும் விடியாமே இருக்கு. அந்த பிரச்சனை விடியாததுக்கு காரணம் என்ன? யோவான் சிரச்சேதம் பண்ணப்பட்டாச்சு. இயேசு கேட்கிறார், சிரச்சேதம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட அவர் கேட்கல. அந்த இடத்துல பாத்தீங்களா? அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. இயேசு யோவானை பத்தி ஒரு வார்த்தையும் பேசல. ஆனால் அவர் இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது உண்மை. சில வார்த்தைகள் உங்களை சுக்குநூறா உடைச்சிருக்கிறது உண்மை. சில காரியங்கள்ல நீங்க அப்படியே டவுன் ஆயிட்டீங்க. இவர்களுக்காக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இமோஷனலி இல்ல ஃபினான்ஷியலி இல்ல மற்ற உலக பிரகாரமா எவ்வளோ இவர்களுக்காக நேரங்களை செலவிட்டிருக்கோம். நம்மளுக்கு எதிராக நம்மளை பார்த்து இப்படி ஒரு காரியம் வந்துருச்சு, இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. இமோஷனலி ஸ்ட்ரக் ஆகி அதை அவர் உட்கார்ந்து மைண்ட்லயும் ப்ராசஸ் பண்ணிட்டு இல்லை இயேசு. யோவானை இப்படி பண்ணிட்டாங்களா, யோவானுடைய அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் எதையுமே யோசிக்க. இப்போ நான் பிதாவின் இடத்துல போகணும், பிதா என்ன சொல்லுகிறாருங்கிறத நான் கேட்க போகணும். ஆமேன். அதுதான் அவருக்கு ப்ரையாரிட்டியா இருந்தது. அதற்கு நடுவில் ஜனங்கள் வர்றாங்க. கால்நடையாய் வருகிற ஜனங்களை பார்த்து ஒரு ஏக்கம் வருது. யோசிச்சு பாருங்க, ஆத்தும பாரம் ஒரு மனுஷனுடைய உதிரத்துல எந்த அளவுக்கு ஊறி இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஜனம் வரும்போது அவர்களுக்காக நின்று பேசி அற்புதங்களை செஞ்சு அவங்கள பசியோட அனுப்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு போய் பிதாவின் இடத்துல போறாருன்னா, அவருக்குள்ள ஒவ்வொரு அணுவும் ஆத்தும பாரத்துக்காக எப்படி துடிச்சிருக்கும். ஆமென். அந்த இயேசுவை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இயேசுவின் பின்னாக நான் போகணும்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். ஆக்சுவலா சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுங்கிறது இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. இயேசு சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் கதை மாறி இருக்கான். எப்படின்னா, நான் இயேசு கூட போகணும், இயேசுவின் பின்பாக நடக்கணும்னா சிலுவை தூக்கிட்டு போக கூடாதான், சிலுவையில அறையப்பட்டுறணுமா. ஆமென். சிலுவை தூக்கிட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நானும் இவ்வளோ பாரத்தை சுமக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நம் சிலுவைகளை சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றேன், நீ சிலுவையில அறையப்படணும். சிலுவையை சுமக்கிறதுக்கும் அறையப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி சிலுவையை சுமக்கிறதுனா, நீங்க கொஞ்சம் வெயிட்டா இருந்தா ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறம் மூச்சு விடணும்னா கூட, ஈவன் ஒரு சிங்கிள் டீப் பிரெத் நீங்க எடுத்து விடணும்னா கூட 3 ஆணிகளும் பெர்மிஷன் கொடுக்கணும். 3 ஆணிகள் வழியா ரத்தம் பீறிட்டு வெளியில வரணும். 3 ஆணிகளுக்கும் உண்டான அந்த வேதனை உங்க சரீரத்துல நீங்க அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் ஒரு மூச்சை என்ன பண்ண முடியும், விட முடியும். இன்னைக்கு எத்தனை சீஷர்கள் இயேசுவோடு கூட நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்றோம். நிஜமாவே சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோமா? ஆனா இன்னும் நம்ம சீஷர்களா இருக்கிற நாம் சிலுவையை சுமக்கிறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறோம். கொஞ்சம் முடியல, இந்த வாரம் முடியல, சிலுவையை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறோம். இந்த வாரம் கொஞ்சம் முடியல, பக்கத்துல ஒரு ஷோல்டருக்கு மாத்திக்கிறோம். இந்த வாரம் முடியல, பாஸ்டர் ஷோல்டர்ல கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஒருவருக்கு பரிமாறி கொள்ளுகிறோம். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துட்டு போவான், நமக்கு ரொம்ப அடுத்த அந்த தாக்கம் வரும்போது எடுத்துட்டு போறோம். இல்லை, தேவன் விரும்புகிறார் நீங்களும் நானும் சிலுவையில அறையப்பட வேண்டும். எப்போ அறையப்படும்? நான் அறையப்பட்டிருக்கேங்கிறத எப்படி நான் தெரிந்து கொள்வது? நான் 100% தேவனை சார்ந்திருக்கிறேன்னா, அவரால் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும், என்ன பண்ண முடியும்? தாகமா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். தண்ணி கொடுத்தா குடிக்கும். அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்படுற தண்ணியை தான் நான் குடிக்க முடியும். அப்படித்தானா? ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப் அப்படி இல்லையே. நாம் விரும்புகிறதை, நாம் இச்சித்ததை, நாம் என்ன ஆசைப்படுறோமோ அதை செஞ்சுட்டு இயேசுவோடு கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பிராண்ட்ல உள்ள இந்த வாட்ச் தான் நான் வியர் பண்ணுவேன். ஏன்னா நான் சிலுவையில அறையப்பட்டேன். நான் இந்த காரியத்துல உள்ள இந்த உணவு இப்படிதான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த காரியெல்லாம் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். நான் யாரு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவன். எவ்வளவு பெரிய அவமானம் அது! தேவனோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறது என்பது ஒரு எளிதான விஷயம் இல்லை. ஆனா யார் ஒருவர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாரோ, பவுல் தைரியமாய் சொன்னார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனிமே நான் அல்ல. அந்த நான் அல்லங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்கிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த நான் அல்ல, என்னோடது எதுவுமே இல்லை. என்னுடைய படிப்பு இல்லை, பெருமை இல்லை, அழகு இல்லை, செல்வம் அல்ல, என்னோட ஆசைகள் அல்ல, என்னுடைய மாம்சம் அல்ல. இனிமே கிறிஸ்து மட்டும்தான் என் வாழ்க்கையில். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சீஷனாய் நான் மாறணும்னா, நான் இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை அனுதினம் உடையவனாய் இருக்கணும். ஆமென். இளைப்பாறுகிற இடம் என்பது
நம்மை மறுரூபமாக்குகிற இடம். இளைப்பாறுதல், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இளைப்பாறுறீங்களோ தேவ சமூகத்துல, அவ்வளோக்கு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹேப்பன். உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், உங்க பேச்சில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய ஊழியங்கள்ல பிரகாசத்தை பார்க்க முடியாததுக்கு காரணம் உங்க இளைப்பாறுகிற நேரம் கம்மியா இருக்கு. நீங்க இளைப்பாறுற நேரம், நீங்க செய்கிற ஊழியத்திற்கு பல காரியங்களை சாதிச்சிருக்க வேண்டிய நீங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற தாளந்துகளுக்கு நீங்க பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்டு இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் இன்னும் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஏன் இன்னும் உங்க பிரகாசத்துல நிறைய பேர் களி கூற முடியலன்னா, காரணம் நீங்களும் நானும் இளைப்பாறுகிற நேரம் அது கம்மியா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் இளைப்பாறுறதுக்கு பிரயாரிட்டி கொடுத்துட்டோம்னா நாம மறுரூபமாக்கப்பட்டுட்டோம்னா நம்முடைய ஊழியமே வேற மாதிரி ஆயிடும். ஆமென். நம்ம உட்கார்ந்து போராடி கொண்டு இருக்க வேண்டாம். 10 பேர் வரலையேன்னு உட்கார்ந்து எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஐயோ, இத்தனை வருஷம் ஆயிட்டே, இன்னும் ஊழியத்துல ஆத்துமாக்கள் பெருகலையே, கனிகள் வரலையே. நாம் இளைப்பாறுகிற நேரத்தை கரெக்டா இளைப்பாறிட்டோம்னா, ஆண்டுடைய சமூகத்துல போய் மலையேறுகிற அனுபவத்துல நம்ம கரெக்டா ரெகுலரா நம்முடைய வேலைகளை நாம் செய்து விட்டோம் என்றால், என் ஊழியத்தை விட எனக்கு இளைப்பாறுறது முக்கியம், நான் கர்த்தர் கொடுத்திருக்க ஊழியங்களை நிறைவேற்றுகிறத விட தேவனை சார்ந்திருக்கிறது முக்கியம்னு யார் உணர்ந்துட்டாங்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நீங்க மறுரூபமாகிறது இந்த பார்ட் 2. இதுல நம்ம அடுத்த சித்தமானால் அடுத்த வாரத்துல நம்ம தியானிப்போம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். டெய்லி 1 hour ஜெபிக்கிறேன், வெல் அண்ட் குட். ஆனா அது பத்தாது. ஆமென். அது பத்தாது. நீங்கள் தேவனை 100% சார்ந்து இருக்கிற வரைக்கும் இளைப்பாறுற அனுபவத்தை மெருகேற்றி கொண்டே இருங்க. இளைப்பாறுகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. இயேசு அவர் செய்த பிரதானமான வேலைகள்ல இந்த இளைப்பாறுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளுக்காக திணறி கொண்டு இருக்கும் போது நேரா போயிருங்க தேவ சமூகத்துக்கு போயிருங்க. நீங்கள் இளைப்பாற தான் உங்கள் முகம் மறுரூபமாகும், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். மறுரூபமாக்கப்பட்ட ஒருவன் வந்து ஊழியம் செஞ்சாதான் சத்துரு நடுங்குவான். மறுரூபமாக்கப்பட்ட ஒருவனுடைய ஊழியத்தை பார்த்துதான் சத்துருவின் சேனை நடுங்கும். மறுரூபமாக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இங்க வந்து 1 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கறது ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையா இல்லையா? இங்க வந்து 1 மணி நேரம் பாட்டு ஆராதனை நடத்துறதோ மெசேஜ் கொடுக்கறதோ ஒரு விஷயமும் கிடையாது. இன்னைக்கு போய் நீங்க கூகுள தட்டினீங்கன்னா, இளைப்பாறுதல்னு நீங்க போட்டீங்கன்னா, இங்க ஆரம்பிச்சு பரலோகத்துல போய் இளைப்பாறுற வரைக்கும் வித் இமேஜஸ் அண்ட் வீடியோ ரெஃபரன்ஸ் ஆடியோவோட என்ன பண்ணிரும், ஒரு ஃபுல் மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு இளைப்பாறுதலை பத்தின கான்டெக்ஸ்ட கொடுத்துருவாங்க. அதை வைத்து என்ன பண்றது? அது ஒரு உப்புக்கும் மறுரூபமாக்கப்படணும். ஒருவேளை நம்ம இளைப்பாறும்படி ஒரு ஆண்டோட சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து தனித்து ஜெபிக்கும் போது டைம் வேஸ்ட் மாதிரி தோணலாம். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம், மீதி இருக்கிற ஊழியங்களை பார்க்கலான்னு உங்க மனசு சொல்லலாம். அது ஒரு பெரிய பேரியர். அந்த மனசை உடனே என்ன பண்ணிருங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணி முதல்ல ஜெபம், முதல்ல தேவனுடைய பாதம், முதல்ல இளைப்பாறுதல், மிச்சம் இருக்கிற நேரத்துல தான் ஊழியம். ஆமேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல தேவ சமூகம், மிச்ச நேரம் இருந்தா ஊழியம், இல்லைன்னா தேவ சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நம்முடைய இருதயத்துல ஆணித்தரமா பதிக்கப்படணும். ஊழியம் செஞ்சிடணும். ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். யாருடைய திறமையினால ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க? யாருடைய திறமையினால ஜனங்கள் பரலோகத்துக்கு நேரம் இழுக்கப்படுவாங்க? யாருடைய திறமையினால ஜனங்களுடைய காரியங்கள்ல குணம் உண்டாகுது? விடுதலை யார் தர முடியும்? எல்லாமே அங்கிருந்து தான் வரணும். ஆனா நான் மட்டும் ஊழியம் செஞ்சிடணும்னு நினைச்சா, வெறும் தகர டப்பாயை வைத்து எவ்வளவு நேரம் தான் மேஜிக் ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது? உள்ள வேணுமா வேண்டாமா பவர்? ஸோ கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, நீ தேவ சமூகத்துல இளைப்பாறுற உன்னுடைய அனுபவத்தை அதிகமாக்குங்க. தேவனோடு கூட நெருங்கி தேவனுக்காக சாதிக்க விரும்புகிறவங்க உங்க முழங்கால்களை முடக்குங்க. உலகத்துல ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஊழியர், பெரிய சபையை ஸ்தாபிச்ச டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர் தன்னுடைய அனுபவத்துல சொல்லும்போது சொல்றாரு, 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு அட் அ ஸ்ட்ரெச்சா ப்ரேயர் பண்ணுவாராம் தனித்து. இதுல நடுவுல குரூப் ஜெபங்கள், அந்த ஜெபங்கள் அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில 10 மணிக்கு உட்காந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது அவருடைய ஹேபிட். காலையில 5 to 6 ஒரு ப்ரேயர் இருக்கு, சாயந்தரம் 6 to 8 ஒரு ப்ரேயர் இருக்குன்னா அது அந்த 5 மணி நேரத்துல இன்க்ளூடட் கிடையாதான். தனியா அவ்வளோ பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி ஏன் நிறைவேறுது? அவ்வளோ தனியா இளைப்பாறுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட பலத்த காரியங்கள். அவருக்கும் லைஃப் ஸ்பேன் 70-80 வருஷங்கள் தானே.
எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிச்சார். இன்னைக்கு 70-80 வருஷங்கள் எத்தனை ஊழியர்கள் அவரை விட பலத்த காரியங்கள், பலத்த அபிஷேகங்களை கர்த்தர் வைத்திருந்தாரே, அவர்கள்லாம் மங்கி போனது காரணம் என்ன? ஊழியத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இவர்களுக்கு ஏதாவது கூட்டங்கள் நடத்திட்டே இருக்கணுமே, ஜனங்களுக்கு அதை பண்ணணுமே இதை பண்ணணுமேனு ஃபோக்கஸ் பண்ணாங்க. இளைப்பாறுற நேரத்தை விட்டுட்டாங்க. இளைப்பாறாம அவங்க இல்லை, டெய்லி இளைப்பாறிட்டு தான் இருந்தாங்க. டெய்லி அவங்களுக்கான குறிப்பிட்ட நேரத்தில் இளைப்பாருங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்கு தக்க இளைப்பாறுதல் அவங்க என்ன பண்ணல, தேடிக்கொள்ள. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஊழியம் ரெண்டாவது, தேவ சமூகம் முதலாவது. ஆமென். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.